காட்டிலும் என்ன பொறுத்த வரைக்கும் பென்டன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. அதோட அந்த யூனிவர்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி லைனுங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு சின்ன வயசுல பெருசா அந்த மல்டிவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே புரியாது. நம்மளுக்கு புரியுற மாதிரி அது பாத்தீங்கன்னா பென்டன்ல எல்லா விஷயங்களுமே பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கும். சில இடங்களை கண்டிப்பா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். பட் இருந்தாலும் பென்டன்ல மல்டிவர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. என்ன அவங்க மல்டி டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் டிசி காமிக்ஸ் படிக்கிற நம்மளுக்கு அது மல்டிவர்ஸ் சொல்லி ஈஸியா தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்ஸை கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அது உண்மையிலேயே ரசிக்கும்படி தான் இருக்கும். அடுத்து எந்த மாதிரி பென் வந்து வருவாங்க, அவன் இந்த மாதிரி ஏலியனா மாறினா எந்த மாதிரி அந்த ஏலியனோட எஃபெக்ட் வந்து இந்த பென்னால மாற்றப்படுது, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கும் அதே மாதிரி அதை பத்தி யோசிக்கிறதுக்கும் உண்மையிலேயே செம அமேசிங்கா இருக்கும். சோ அந்த வகையில இப்போதைக்கு நம்ம பென்டன் யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா பென்ஸை பத்தி பார்க்க போறோம். சோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் அவங்க கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஏலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். சோ அததான் நீங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆம்னிடிக்ஸ் பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னா வெல் ஏடிடி சேனல்ல அதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. டைம் இருக்காங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நான் சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாசிபிளி நான் அதை வந்து போட ட்ரை பண்றேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அந்த ஷேர் பட்டன் தட்டி உங்களுக்கு பிடிச்ச எல்லா பென்டன் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த பென்ஜமின் கர்பி டெனிசன், அதாவது அந்த பென்டனை பற்றின எல்லா வெர்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே பரிச்சயமான கிளாசிக் வெர்ஷன். ஸோ இதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10 வயசு பையன். ஸோ அந்த 10 வயசு பையன் கிட்ட செம்ம பவர்ஃபுல்லான ஆர்மெண்ட்ஸை கொடுக்கும்போது அவன் அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் 10 வயசுன்னு சொல்லும்போது அவனுக்கு சில பல ஆசா பசங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறானுங்கிற விஷயத்த இந்த கிளாசிக் பென்டனை வந்து ஈஸியாக வச்சு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அந்த பென்டனோட லுக்ஸ்லயே இந்த கிளாசிக் லுக் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஐகானிக்னு சொல்லலாம். ஸோ பென்டன் நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே இவர் தான் வந்து நிற்பாரு. பட் இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய ரீபூட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட லுக் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்னா கண்டிப்பாக வந்து கிளாசிக் பென். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் ஏலியன் ஃபோர்ஸ். ஸோ ஏலியன் ஃபோர்ஸ் தான் நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பாரு. அவருக்கு 15 or 16 அந்த ரேஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா வயசு இருந்திருக்கும். ஸோ அவருக்கு வித்தியாசமான என்னோட ஆம்னிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு அதிகப்படியான ஏலியன் சக்தி அதுக்குள்ள இயக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வளர்ந்த அந்த பென் ஸ்டில் கியூரியாசிட்டியோட நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும்னு நினைப்பாரு. அண்ட் புது வாட்ச் வந்து கிடைச்சிருக்கு அந்த சமயத்துல அவரால் அந்த வாட்சை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண தெரியாம பழைய அந்த கிளாசிக் சீரியஸ்ல வர மாதிரி வாட்சை பத்தின நிறைய விஷயங்கள் அதை பார்த்தீங்கன்னா கற்றுருப்பாரு. இந்த ரெண்டு பென்ஸுக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஆஸ்மெட் அதை வந்து சொல்லியிருப்பாரு. அவங்க ஏலியன்ஸை சூஸ் பண்ணும்போது அந்த ஆர்மெண்டிக்ஸை போட்டு மாங்கு நடிப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ற அவங்களோட ஃபேவரட் ஏலியன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆஸ்மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் எவ்ரி சிங்கிள் டைம் அவங்க வந்து சூஸ் பண்ற அந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிட்டு தான். கொஞ்சம் பொறுமையா தட்டினதான் என்ன. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பென்னோட அந்த மொத்த லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கிளாசிக்குக்கும் அதுக்கப்புறம் அந்த அல்டிமேட் ஏலியனில் வந்து அந்த பென்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். பட் ரெண்டு பேருமே காமனான பென் தான். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே இந்த பிரைம் இயர்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இவங்க இருக்கிற அந்த டைமென்ஷன் தான் ஒரிஜினல் டைமென்ஷன். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பிரைம் டைமென்ஷன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம பார்த்த அந்த பென்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பென் பிரைம் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போதைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பென்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பென் 10,000 பற்றி பேசாம இருக்க முடியுமா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா பென் 10,000 பார்க்கறதுக்கு செம்ம பல்கா இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அன்லாக் செய்யப்பட்ட அந்த ஆம்னிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்பாரு. ஸோ உண்மையிலேயே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அவரால் எல்லா வகையான அந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அவரோட ஆம்னிடிக்ஸ் வந்து இந்த மாதிரி அன்லாக் ஆயிருக்கிற சமயத்துல ஏகப்பட்ட நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க அவசியமே கிடையாது. ஏகப்பட்ட ஏலியன்ஸ் அந்த ஆம்னிடிக்ஸ்ல அடங்கி இருக்கு. ஸோ கிளாசிக்ல ஒரு 10 இருக்கும். அதை தொடர்ந்து இந்த பென் 10,000 பேர்ல இருக்கு. அந்த அளவுக்கு அதிகமான ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு. எல்லா ஏலியன்ஸையும் இவரால் ஈஸியா கண்ட்ரோலும் பண்ண முடியும். பட் இருந்தாலும் செலக்டடான ஏலியன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சண்டைக்கு யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து என்னோட பென் 10,000 பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இவருக்கு ஆக்சுவலா 35 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வயசு இருக்கும். ஸோ இவரோட அந்த ஆம்னிடிக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது மற்ற பென்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஏலியன்ஸை சூஸ் பண்ணாங்கன்னா ஏலியன்ஸாவே மாறி சண்டைப்படுவாங்க. ஆனா இந்த பென் 10,000 மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனோட பவரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி இவரோட அந்த பென்னோட லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு. ஸோ ஹியூமங்கஸாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பென் வந்து மிக பெருசா வந்து மாறுவாரு. பட் ஹியூமங்கஸாரோட அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாரு. அந்த பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். பட் அந்த லுக் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அந்த பென்னோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லயே நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு பென்னு சொல்ல போனோம்னா இதுவாக தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? ஆக்சுவலா அந்த
பென்டனோட அந்த கார்ட்டூனை கிக் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா யோசிச்சாங்களாம். சோ அந்த குட்டி பெண்ணே இருக்க ஏலியன்ஸோட பவரை அப்சர்வ் பண்ணி ஏலியன்ஸோட லுக்கை எடுக்காம தான் அது பாத்தீங்கன்னா அந்த பவரை வெளிக்காட்டுற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி யோசிச்சு பண்ணாங்க. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் சின்ன பசங்களுக்கு ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஏலியன்ஸா மாற மாதிரி காமிச்சிட்டாங்க. அண்ட் அதுதான் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. சோ அதை வந்து திருப்பி இங்க வந்து கொண்டு வரும்போது நிறைய ஃபேன்ஸ் இதற்கு எதிர்ப்பாதான் வந்து பாத்தீங்கன்னா நின்னாங்க. அதுல நானும் ஒருத்தன் இந்த கான்செப்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கிறேன். ஏலியன்ஸா மாறட்டும் அதான் தாறுமாறா இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து 46 வயசான இருக்கலே ரொம்பவே ஓல்டஸ்டான பென்டன் 1000. சோ இவர்கிட்ட இருக்க அந்த ஆம்னிட்ரிக்ஸ் எனக்கு ரொம்பவே ஃபேவரட். சோ கிளாசிக் பென்டன் அந்த ஆம்னிட்ரிக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது இதுதான். இது வந்து பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சேம் பென்டன் ஃப்ரம் த ஃபியூச்சர், பட் இவருக்கு கொஞ்சம் வயசு அதிகமா தான் இருக்கும். பட் இவரோட ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான ஏலியன்ஸை ஒன்னா மர்ஜ் பண்ணும். இவர் அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ற ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா வகாண்டா ஃபாரெவர் அது மாதிரி சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட 2 பார்ட்ல இருக்க 2 ஏலியன்ஸை ஒன்னா மர்ஜ் பண்றாரு. எனக்கு அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மர்ஜிங் அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே தாண்டி அந்த ஆம்னிட்ரிக்ஸோட லுக் இருக்கு பாத்தீங்கன்னா அது மரணமாக இருக்கும். சோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் அகைன் 2 ஏலியன்ஸை மிக்ஸ் பண்றது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கு. சோ யோசிச்சு பாருங்க. பட் எல்லா காம்பினேஷனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பென் வந்து அழகா ஹேண்டில் பண்ணுவாரு. சோ அந்த எல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டான பென்னா கண்டிப்பா இந்த வெர்ஷன் ஆஃப் பென்டன் 1000 தான். சோ இப்போதைக்கு நம்ம கிளாசிக்கான அந்த ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் ஆஃப் பென் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு. இப்போதைக்கு அதை தொடர்ந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல இருந்தது தான் பென் வந்து பார்ப்போம். சோ இத்தனை வெர்ஷன்ஸ் பென்ல கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான பென்னு சொல்லும்போது பென் 23 தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ டைமென்ஷன் 23ல இருந்து வந்தா இந்த பென் 23 வந்து பாத்தீங்கன்னா இருக்கலே செம்ம காண்ட கலப்புற ஒரு பென் அப்படின்னு சொல்லலாம். இவரை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது செம்ம காண்டாயிட்டாங்க. சீரியஸா ஐ மீன் எவன்டாம இப்படியா இருப்பான் அப்படின்னு ஒரு தானே எனக்கு வந்து வந்துச்சு. சோ சிம்பிளா சொல்ல போனா நம்ம பென் பிரைம் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாரு. பட் அதுவே இந்த பக்கம் அந்த பென் 23 வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்லது பண்றதே எப்படி பிசினஸா பண்ணலாம்னு சொல்லி யோசிப்பாரு. அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருப்பாரு, கிரீன் கலர்ல இருக்க மாட்டாரு. அந்த எல்லாருமே இருப்பாங்க, முக்கியமா நம்ம கிராண்ட்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. சோ நம்ம பென்னை கைட் பண்ணி போறதுக்கு யாருமே இல்லாத அந்த சமயத்துல அவர் அவருடைய அந்த ஃபேம் அந்த ஒரு புகழை வந்து பாத்தீங்கன்னா காசு சம்பாதிக்கவே யூஸ் பண்ணுவாரு. அவர்கிட்ட 50 ஏலியன்ஸ் இருக்கும் அந்த வாட்ச்ல. பட் அவர் ஒன்லி 23 ஏலியன்ஸ் தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாரு. எவ்ரி சிங்கிள் டைம் ஒரு புது ஏலியன் கிடைக்கும் போது அவர் பழைய ஏலியன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடைச்சு வச்சிருவாராம். சோ சப்போஸ் ஃபியூச்சர்ல ஒரு அவசரம் தேவை வரும்போது தான் அந்த ஏலியனை யூஸ் பண்ணுவாரு. அந்த ஏலியனை யூஸ் பண்ணும்போது மக்கள் மத்தியில அதிகப்படியான புஷ் கிடைக்கும். அண்ட் அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டா யூஸ் பண்ணி அதிக சேலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. சோ இதுலயே அவரோட பிசினஸ் மேன் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈகோ பிடிச்சவரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வில்கேட்ஸை எதிர்த்து வந்து சண்டை போட்டுருக்க மாட்டாரு. இவரோட மெயின் வில்லனே ஆஸ்பெண்ட் தான் பாத்துக்கோங்களேன். ஆஸ்பெண்ட் ஆக்சுவலா இவர் வந்து திருடதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அது கூட தெரியாம இவன் தன்னுடைய வாட்சை வந்து இந்த மாதிரி காசு புகழுக்காக வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு இருப்பான். பட் கெட்டவெல்லாம் கிடையாது, நல்லவன் தான். பட் இவனை பார்த்தா எனக்கு செம்ம காண்டு வரும் சீரியஸா. அதை தொடர்ந்து இவனுக்கே போட்டி கொடுக்குற மாதிரி பேட்மேன். சோ பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஆக்சுவலா நல்லவரா இருந்தவர் தான் போல. சோ அவருக்கு நல்லது செஞ்சு போர் அடிக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எது கேட்டாலும் கெட்டது மட்டுமே செஞ்சு பிராக்டிஸ் ஆன ஒரு பென். சோ இது வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டு பாத்தீங்கன்னா வருவாரு. இவரை பார்த்தா எனக்கு காண்டெல்லாம் வராது, ஒரு மாதிரி பாவமா தான் இருக்கும். பைபிளை எப்படி பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற தாத்தா பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இந்த பேட்மேன் வந்து அவரோட யூனிவர்ஸ்ல ஒரு வில்லனா தான் பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருந்திருக்காரு. நம்ம பென்னோட அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்னு கூட பாத்தீங்கன்னா சொல்லலாம். அவர் செய்யறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வில்லங்கத்துல தான் போய் முடியும். அண்ட் வில்லங்க வர மாதிரியான விஷயங்களை தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து எடுத்தும் செய்வாரு. அகைன் இவர் வந்து என்னதான் பேட்மேனா இருந்தாலும் இவரை பார்க்கும்போது எனக்கு லைட்டா பாவமா தான் இருக்கும். பைபிள் ஏதாவது நல்லது சொல்லி திருத்தி விடுங்கடா அப்படிதான் பாத்தீங்கன்னா சொல்ல தோணும். பேட்மேன் ஒரு பக்கம் இருக்கும்போது மேட்பென் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இருப்பாரு. சோ இந்த மேட்பென் வந்து ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்க மாதிரி பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சிம்பிளா ஒரு போஸ்ட் அபோகலிப்டிக் வேர்ல்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தண்ணிக்காகவும் ஃபியூலுக்காகவும் சாப்பாடுக்காகவும் சண்டை போட்டு ஒரு ஆல்டர்னேட் டைமென்ஷன். சோ இதுல நம்ம பென் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் இருக்கும். அந்த வாட்சோட சக்தி மூலமா தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அடிமையா வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருப்பாரு. சோ இந்த பென்னோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் மேட் மேக்ஸ்ல தான் வந்து எடுத்துட்டாங்க. அது வந்து இங்க கிளியரா பார்க்கலாம். பட் இந்த பென் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஏலியன்ஸ் எல்லாமே செம்ம கூலா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் ஆல்ரெடி பவர்ஸோட இருக்க அந்த ஏலியன்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்பெனோட அந்த அடிஷனல் எபிலிட்டிஸ் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஏலியன்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா கேட்டாகி வந்திருப்பாங்க. அகைன் எனக்கு இந்த பென் பிடிச்சதுக்கான மிகப்பெரிய ரீசன் இவர் கெட்டவர் தான். பட் ஸ்டில் இவரோட அந்த ஏலியன்ஸ்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கும். அந்த மேட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்பைக்லாம் வச்சுட்டு பைபிள தாரமாரா இருப்பாரு. அதை தொடர்ந்து அந்த கெட்டவங்க லிஸ்ட்ல இன்னொருத்தர் இருக்காரு, மெகாபென். சோ இந்த மெகாபென் வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான கேரக்டர் தான் தெரியாது. பெருசா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பேசாத ஒரு கேரக்டர். என்ன நடந்தாலும் போங்கடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
சும்மா கூலா இருக்க ஒரு கேரக்டர். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லனா காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ரொம்பவே நல்லவர் தான் அவரு. இவரோட அந்த வேர்ல்ட், இவரோட டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பங்க் ராக் அந்த மாதிரி மாறி இருக்கு. அந்த சமயத்துல இவர் ஒரு ஈமோ கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருப்பாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே சொல்லி பாத்தீங்கன்னா உதறி விட்டு போற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பென் வந்து காமிச்சிருப்பாங்க. சோ இவரும் ஃபுல்லா பிளாக் இருக்க அந்த சமயத்துல இவரோட அந்த பென் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இவர் வில்லன்லாம் கிடையாதுங்க. சோ இவர் ஒரு தவறான பாதையில போயிட்டாரு, அவ்வளவுதான். ஃபுல்லா பிளாக் அண்ட் பிளாக்ல அந்த பிளாக் கலர் கொடிலாம் போட்டுக்கிட்டு ஒரு சைட்ல பார்க்கும்போது அன்னியன் மதிவான ஃபீலிங் கூட பாத்தீங்கன்னா வரும். செம டார்க்கான கேரக்டர் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அவரோட டார்க்கான லுக் உண்மையிலே அந்த வில்லன்ஸுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கியே கொடுக்குது. சோ இவங்க எல்லாருமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி, ஐ மீன் லிட்டரலா தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஜாம்பி பென் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க, பென்ஜாரோ அப்படின்னு சொல்லி. சோ இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சூப்பர்மேனுக்கு பிசாரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஈவில் வெர்ஷன், ஒரு ஜாம்பி வெர்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதேதான். அதை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பென்ஜாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட உலகத்துல ஒரு மிகப்பெரிய பேண்டமிக் எடுத்துக்கினா பரவி இருக்கேன். அந்த ப்ராஜெக்டன் அப்படின்னு சொல்லப்பட அந்த ஜாம்பி அப்பாகலிப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டேன். இந்த பென்டன் வந்து ஜாம்பியா மாறி இருப்பாரு. ஆஸ்மத் கூட வந்து பார்த்தா அப்பப்போ இவர் வந்து சரி சேர்ந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் சுத்தமா முடியாது. இவருக்கு அந்த யோசிக்கிற கெப்பாசிட்டின்னு சொல்லி ஒண்ணுமே இருக்காது. ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்ற வந்து பென் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் எல்லாமே ஒரு மாதிரியான அந்த ஜாம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு ஏலியன்ஸுக்கும் இந்த வித்தியாசத்தை காமிச்சிருக்கும் போது அது கொஞ்சம் பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும் தான் சொல்ல முடியும். பட் இந்த பென்னை பாக்குறதுக்கு சகிக்காது. அது மட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமா தான் யோசிச்சிருக்காங்க. அந்த பென்னுக்கு எல்லாருக்குமே மாத்துறது மட்டும் இல்லாம ஏலியன்ஸே மாத்தணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ அதுலயுமே சக்சஸ்ஃபுல்லா பார்த்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே டிஃப்ரெண்டான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் ஈவில் பென்னன் பத்தி பேசும்போது கண்டிப்பா ஐயானை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஸோ இவர் வந்து வித்தியாசமான டைமென்ஷன்ல வந்திருக்கேன் ஒரு ஈவில் வெர்ஷன் ஆஃப் த பென் டென்னிசன். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 வயசு ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி அபிஷியலா கன்ஃபார்ம் செய்யப்படலாம். பட் இவரால டைம் டிராவல் பண்ண முடியும். இவரோட மெயின் நோக்கமே என்ன தெரியுமா? ஒவ்வொரு டைம்லயே இருக்க எல்லாருமே அழிச்சிட்டு தன்னுடைய ரேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவரு. ஸோ அதுக்காக டைம் லைன்ல எந்த அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் லைன் வந்து அழிக்க கிளம்பியிருப்பாரு. மற்ற பென்ஸ் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினைப்பாரு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம வில்காக்ஸ் வந்து எல்லா பெண்ணையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்பியிருப்பாரு. அவருக்கு சப்போர்ட்டிவா நம்ம ஈயானோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பாம்பை யூஸ் பண்ணி மொத்த பெண்ணையும் வந்து ஒரு தேவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடியாலாம் கொடுப்பாருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஈவில் வெர்ஷன். ஸோ ஆரம்பத்தில் நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாரு. இவரோட ஆம்னிட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிருக்கும். பட் என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இவரோட ஆம்னிட்ரிக்ஸ் உடஞ்சு அவரோட காண்ட்லெட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஃபியூஸ் ஆகியிருக்கும். பட் ஸ்டில் இவர்கிட்ட மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே வித்தியாசமான பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமான ஒரு பெண்ணா கண்டிப்பா இவரா தான் இருக்கணும். செம்ம ஈவில் வெர்ஷன். எனக்கு தெரிஞ்சு வில்காஸ்கே டஃப் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஈவல்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லா பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல். பட் பவரே இல்லாமல் புள்ள பூச்சி மாதிரி ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. நோ வாட்ச் பென் அப்படின்னு சொல்லி. ஸோ இவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காரு. இவர் ஜாலியா அவருடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சாதாரண பெண். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற தாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அவருக்கு அந்த தைரியம் வராது. ஒரு புள்ள பூச்சிங்க. ஸோ இவரை கொள்றதுக்கு தான் வில்காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பென்ஸை ஒன்னா சேர்த்து கொண்டு வந்திருப்பாரு. இவனை நசுக்கியே கொண்டு இல்லாம சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காய்க்கவும் செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த புள்ள பூச்சி பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. இவரால ஏலியனாவும் பார்த்தீங்கன்னா மாற முடியாது. பட் ஸ்டில் இவரை வச்சு ஒரு எபிசோட் போயிருக்கும் போது கண்டிப்பா மென்ஷன் பண்ணி தானே ஆகணும். அண்ட் ஃபைனலி இவர் ஆக்சுவலா பென்னோட ஆல்டர்னேட் டைமென்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் ஆல்பெடோ. இவர் பாக்குறதுக்கு என்னதான் பென் மாதிரி இருந்தாலும் இவர் கேல்வன் வகையை சேர்ந்தவர். அதாவது நம்ம ஆஸ்மன் மாதிரி ஒரு கேல்வன் வகையை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பென் மாதிரி ஒரு வாட்ச் செஞ்சு அதெல்லாம் பெரிய ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பாரு. பட் அவரால் முடிஞ்சிருக்காரு. ஃபைனலா தண்ணியே இந்த மாதிரி பென்னோட குளோனா பாத்தீங்கன்னா மாத்திருப்பாரு. ஒரு கட்டத்துல பென்னுக்கும் ஐ மீன் பென்னுக்கும் ஆல்பர்ட்டுக்கும் சண்டை வரும்போது அதுல உங்களோட வாட்ச் வந்து இன்டராக்ட் ஆகி பென்னோட அப்படியே கலர் ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா மாறி இருப்பாரு. ஆனால இருந்து நம்ம பென்னை கொலை பண்ணி ஆகணும், அவனுக்கு ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும் அப்படி சொல்றதுனா கிளம்பி இருப்பாரு. பென்னோட டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல ஒருத்தர் கிடையாது. பட் பென்ன மாதிரியே இருக்க அந்த காரணத்தினால தான் இவர் அந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரிலீஸான எல்லா வகையான பென்ஸ் வந்து நான் வந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். யாராச்சும் மிஸ் ஆயிட்டாங்களா? மிஸ் ஆயிருந்தா மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு ஃபேவரட்னு சொல்லும்போது அந்த 46 வயசான பயோமெட்ரிக்ஸ் வச்சிருக்கேன் அந்த பென் 2000 தான். அதை தாண்டி அஃப்கோர்ஸ் நம்ம கிளாசிக்கல் பென்டன். இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃபேவரட். ஸோ உங்களோட ஃபேவரட் யாரும் சொல்ல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.